பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுமழை பொழிந்து கொன்று குவிப்பதாக ஐநாவில் இந்திய தூதர் திஜ் தியாகி குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாணத்துக்குட்பட்ட திரா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மாத்ரே தாரா கிராமத்தில் அந்நாட்டு விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 30 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் பேசிய இந்திய தூதர் திஜ் தியாகி, தங்கள் சொந்த நாட்டு மக்களையே குண்டுவீசி கொன்று குவிக்கும் ஒரு நாடு இந்தியா மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பாகிஸ்தானை மறைமுகமாக விமர்சித்தார். மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைத்துவிட்டு ஆபத்தான சூழலில் இருக்கும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பாகிஸ்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே பாகிஸ்தானில் விமானப்படை தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்ததற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹாங்காங்கில் ரகசா புயல் காரணமாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஹாங்காங்கில் ரகசா புயல் தாக்குதலால் மழை கொட்டி தீர்த்தது. மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கடல் அலையின் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பின. சீனாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மக்காவ் பகுதி சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடியது. மேலும் தொடர் மழையால் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது. சீனாவின் ஷென்சன் பகுதியிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வாகன போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.